ஹாய், ஐ மிஸ்ஸஸ் மாலா சுப்ரமணியம் ஃப்ரம் மதுரை. அதாவது நிறைய பதிவுகள் நான் போட்டுருக்கேன்ப்பா. மதுரை மாலா யூடியூப் சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவா தயவு பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அண்ட் பக்கத்தில் இருக்கான பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக் ஒன்று போடுங்க. அண்ட் உங்களோட ஃப்ரெண்ட்ஸு, உங்கள் ரிலேஷன் சர்க்கிள்ஸ் எல்லாருக்குமே இதை ஷேர் பண்ணுங்க. நல்ல காரியங்கள் எல்லாருக்கும் ரீச் ஆகணும் அப்படிங்கிறது மட்டும்தான் என்னுடைய ஆசை. சரியா? இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது இன்றைக்கான பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நிறைய பேருக்கு பிரச்சனை இல்லாத மனுஷாலே கிடையாது. இப்போ நிறைய பிரச்சனைகள் இருக்குது. ஒரு சில பேருக்கு ஓரளவுக்கு இருக்குது, ஒரு சில பேருக்கு தாங்க முடியாத அளவு. எனக்கு உயிரே போய்டும் சொல்கிறக்கு மம்மி, இப்போ நான் சாகுனாலும் நான் செத்து போயிடுவேன் அப்படின்னு சொன்னால் ஒருத்தர் ஃபோன் பண்ணி, அந்த அளவு நான் ப்ரெஷரில் இருக்கேன், அந்த அளவு நான் கஷ்டத்தில் இருக்கேன். ஸோ நிறைய பேருக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்குது. ஏன்னா பிரச்சனைகள் இல்லாத வாழ்க்கையே இல்லைம்பா. அதெல்லாம் இல்லாமல் இருந்தால் அது நல்லா இருக்காது. வரணும், கொஞ்சம் நல்லது நடக்கணும், திரும்பி எண்ணம், அந்த மாதிரி நிறைய பேருக்கு வந்துட்டு காசு பணம் ஐஸ்வர்யம் இல்லாமல், இந்த மாதிரி பணம் இல்லாமல் அதெல்லாம் ஒன்றுமே வாங்க முடியறது இல்லை மாமி எனக்கு. அதனால எனக்கு நிறையா கொஞ்சம் பணம் காசு வேணும், கொஞ்சம் ஐஸ்வர்யம் வேணும் அப்படிங்கிற மாதிரி. ஒரு சில பேருக்கு வந்துட்டு கல்யாணமே ஆலை மாமி, ரொம்ப வருஷமாக தடைப்பட்டுக்கிட்டே இருக்கு. ஒரு சில பேருக்கு கல்யாணம் ஆகிடுது மாமி, ஆனால் குழந்தை பாக்கியம் எனக்கு இல்லை, ரொம்ப வருஷம் ஆகுது. ஒரு சில பேருக்கு வந்துட்டு ஆத்துக்காரன் ஒய்ஃபும் எனக்கு சேர்ந்துருக்கணும் மாமி, நாங்கள் சேர்ந்து இல்லை, ரொம்ப மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வருது, சண்டை போட்டுக்கிட்டே இருக்கும். இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்குது. ஒன்றுத்துக்கும் பெரியவா வந்துட்டு நிறைய ரெமெடிஸ் சொல்லியிருக்கா. இந்த மாதிரி பண்ணுங்கோ, அந்த மாதிரி பண்ணுங்கோ, கோவிலுக்கு போங்கோ, விளக்கேற்றுங்கோ. அதை நிறையா பேர் நம்மளும் பண்ணிட்டு இருக்கோம். பண்ணினவா நிறைய பேர், எல்லாரும் நிறைய நல்லதுகள் நடந்திருக்கு, நன்னா இருக்கா, அதுவும் எல்லாருக்குமே தெரியும். பட் இப்போ வந்துட்டு நான் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னாக்கா, ஒரு சூக்ஷமான சொல்லிக்கலாம், அது ரகசியம், சூக்ஷம ரகசியம் மாதிரி. இது ரொம்ப நல்லதுன்னு வச்சுக்கோங்களேன். லைஃப்பில் நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அது கிடைக்கும். பௌர்ணமி அப்படிங்கிறது வந்துட்டு ரொம்ப நிலவு, எல்லா நல்ல காரியங்கள் என்னென்னு சொல்லுவாள், பௌர்ணமியில் பண்ணு ரொம்ப நல்லது, தேய்பிரையில் வேண்டாம், வளர்பிறை பௌர்ணமியில் பண்ணு ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லி எல்லாருமே சொல்லுவாள். அது எல்லாருக்குமே தெரியும் இல்லையா? பௌர்ணமி அப்படின்னாலே வெளிச்சம், நிலவு, அது எல்லாருக்குமே தெரியும். ஒரு அழகு, வெளியில் போனாலே பழைய லைட்டெல்லாம் இல்லாமல் இருந்தாலுமே உங்களுக்கு பழையன்னு இருக்கும். அந்த உலகத்துக்கே வெளிச்சம் கொடுக்கறது அந்த நிலவு இல்லையா? ஸோ அந்த அன்னைக்கு ராத்திரி 7லேருந்து 9க்குள்ளே நீங்கள் என்ன பண்ணுங்க, ஒரு பாட்டிலில் வெள்ளம் எடுத்துக்கோங்க. வெள்ளம் மீன்ஸ் தண்ணி. ஒரு சின்ன பாட்டில் இருக்குது, ஒரு 200 ml தண்ணி, ஒரு டம்ளர்னு வச்சுக்கோங்களேன். வெள்ளம் பிடிக்கிற மாதிரி ஒரு பாட்டில், கண்ணாடி பாட்டிலாக இருந்தாலும் பரவாயில்ல, இல்லை இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் பாட்டிலாக இருந்தாலும் பரவாயில்ல. இந்த மாதிரி ஒரு பாட்டில் எடுத்துன்னு ஒரு ஸ்பூன் உப்பு அதில் போட்டு நல்லா குலுக்கிடுங்க. குலுக்கிட்டு உப்பு அதில் அப்படியே கரையணும். உப்பு தெரியவே பாங்கில்லை. அப்படி கரைச்சிட்டு வாசலில் கொண்டு போய் திறந்து பௌர்ணமி நிலவில் அதை வச்சுருங்க. மொட்டை மாடில் வச்சாலும் பரவாயில்ல, இல்லை உங்காத்து வாசலில் வச்சாலும் பரவாயில்ல, பட் வெளிச்சம் அதில் படணும். அந்த மாதிரி வச்சுட்டு ஒரு பேப்பரில் உங்களுடைய பெயரை வந்துட்டு 3 வாட்டி எழுதிக்கோங்க. நான் மாலா, என்னுடைய பெயரை 3 வாட்டி மாலா மாலா மாலா, என் மாலா இன்ஷியலோட எழுதிட்டேன். ஸோ அந்த மாதிரி எழுதி அதை 5 நிமிஷம் அப்படியே பௌர்ணமி வெளிச்சத்தில் 15 நிமிஷம் வச்சுட்டு அதுக்கப்புறம் ஆற்று கொண்டு வந்து அந்த எழுதி அந்த பேப்பரை மடித்து அந்த தண்ணியில் போட்டுருங்க, உப்பு தண்ணியில் போட்டுட்டு அது அப்புறம் சாமிகிட்ட அப்படியே வச்சுருங்க. சத்த நாளி வச்சுட்டு நீங்கள் வேண்டிக்கோங்க, மூடி வச்சுட்டு நல்லா எனக்கு என்ன கிடைக்கணும், இது வேணும் அது வேணும், உங்களுக்கு என்ன வேணுமோ கீழே ஒரு சின்ன துணி ஒன்று போட்டு அதில் உட்காந்துக்கோங்க. உட்காந்துட்டு சாமிகிட்ட விளக்கேற்றி வேண்டிக்கோங்க. 7லேருந்து 9க்குள்ளே இதை பண்ணணும். இந்த வெள்ளத்தை அதை வச்சுட்டு ஒரு 15-20 நிமிஷம், அரை மணி நேரம் அது பௌர்ணமி இதுலேயே இருக்கட்டும், வெளிச்சத்துலேயே. தண்ணிக்கு வந்துட்டு அந்த ஈர்ப்பு பவர் ஜாஸ்தி, அந்த சக்தி எல்லாத்தையுமே அது பிரபஞ்சத்தோட இது ஃபுல்லாக உள்ளே வரும். நம்ம பிரபஞ்சத்துக்கிட்ட என்ன கேட்டாலும் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாருமே சொல்லுவா இல்லையா? ஸோ அதை அந்த மாதிரி வச்சுட்டு நல்லா வேண்டிக்கோங்க. வேண்டிட்டு எனக்கு வேணும், எனக்கு வேணும், எனக்கு வேணும், நீ கொடுப்பேன்னு தெரியும், நீ கொடுப்பேன்னு தெரியும், நீ கொடுப்பேன்னு தெரியும், நீ எனக்கு கிடச்சிடுத்து, எனக்கு கிடச்சிடுத்து, எனக்கு கிடச்சிடுத்து. இந்த மாதிரி 3 தடவை எல்லாம் சொல்லி வேண்டிட்டு அடுத்த நாளைக்கு கார்த்தால குளிக்கலாம் அவசியம் இல்லை. ஜஸ்ட்டு பல் தேய்ச்சிட்டு வந்து அந்த பேப்பரை மட்டும் எடுத்து டாய்லெட்டில் நீங்கள் போட வேண்டாம், சிங்க்குள்ளே போடுங்க. பாத்திரம் தேய்க்கிற சிங்கோ அந்த மாதிரி, இல்லை கால் படாத இடத்துல எங்கேயாவது நீங்கள் அதை போட்டுருங்க. போட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த தண்ணியை ஊற்றி, பக்கெட் தண்ணியில் அந்த உப்பு தண்ணி அப்படியே ஊற்றி தலைக்கு வெள்ளம் ஊற்றி குளிச்சுக்கோங்க. குளிக்கும் பொழுது நல்லா வேண்டிண்டு எந்த உங்களோட குலதெய்வமோ இல்லை இஷ்ட தெய்வமோ எல்லாத்தையும் நல்லா வேண்டிண்டு சூரிய பகவானையும் சந்திர பகவானையும் நல்லா, ஏன்னா அவர் தான் நிலவல்லவா, சந்திர பகவானை நல்லா வேண்டிக்கோங்க. இந்த பௌர்ணமிக்கு நீங்கள் என்ன வேண்டிக்கிறீங்களோ அது கண்டிப்பான முறையில் அடுத்த பௌர்ணமிக்குள்ளே கண்டிப்பாக 100% அது உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா அப்பேற்பட்ட சக்தி பிரபஞ்சத்துக்கிட்ட நீங்கள் கேட்குறீங்க. ஸோ அது கண்டிப்பாக நமக்கு கொடுக்கும் அப்படின்னு நம்பிக்கையோடு நீங்கள் வேண்டிக்கோங்க. திரும்பி அடுத்த பௌர்ணமிக்கு நான் எல்லாருக்குமே திரும்பி ஒரு வாட்டி அதை ரிமைன் பண்ணுறேன். ஏன்னா பௌர்ணமி இப்போ தான் முடிஞ்சு 3 நாள் ஆகுது. நான் திருப்பி ஞாபகப்படுத்துகிறேன். இந்த பௌர்ணமி, அமாவாசை நாட்கள், இந்த மாதிரி கிருத்திகை எல்லாம் விசேஷமான நாட்கள். நன்னா